ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயாவுக்கு முதல் தடவையாக தூக்கி முத்தமிட்டு பேர் வச்சது நம்ம ஜானகி ரகுராம்ங்கிற விஷயத்த மாயா நினச்சி காமிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சந்தியா மாயா கிட்டே எல்லா விஷயமும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கிட்ட ஜானகி செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போனா என்னோட சந்தியா எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறலையா மாயா? ஆமாம் பெரியம்மா, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அம்மா உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறினாங்களா? இல்ல மாயா, நான் தான் இத்தனை வருஷமா எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருமா. அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி நானும் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் பெரியம்மா. நீங்க என்ன விஷயத்தை பத்தி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என்னால இந்த வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னதும், ஐயோ இப்ப அவசரப்பட்டு மாயா சத்தியம் பண்ண போறா. அவ சத்தியம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன விஷயம்னு சொல்லணும். அப்படி சொன்னா அவ காயப்பட்டுருவாளே. சரி, நம்ம விஷயத்த சொல்லலாங்கிற மாதிரி ஜானகி யோசிக்கிறாங்க. பெரியம்மா என்ன யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கையை காமிங்க. இல்ல மாயா, நீ இப்போ எந்த நம்பிக்கையில எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க போற? அது எந்த விஷயம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டதும், பெரியம்மா இங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னதும், இல்ல மாயா அவசரப்படாத, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வர விஷயத்த கேளு. இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, எப்போதும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஸோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பெரியம்மா. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு நல்லதை தான் சொல்லுவீங்க. அந்த நம்பிக்கையில நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். கையை காமிங்க பெரியம்மா. எக்காரணத்தை கொண்டும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியத்தை மீற மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொன்னதும் ஜானகி செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி மாயா, இப்பவாச்சும் அது என்ன விஷயம்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க பெரியம்மா, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு மாயா, நீயும் சீனுவும் காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. பெரியம்மா அதை இங்க பாரு, அந்த விஷயம் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஏற்கனவே சந்தியாவால இந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு மாயா. பெரியம்மா எனக்கு புரியல அப்படின்னு கேட்டதும், நம்ம சந்தியா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஜானகி எப்பா இருந்து போன விஷயம் எல்லாத்தையும் ஜானகி மாயா கிட்ட சொல்றாங்க. இதுகிட்ட மாயா செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. பெரியம்மா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? இதை பத்தி ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட சொல்ல இல்லையே. அதை பத்தி தான் சந்தியா உனக்கு லெட்டர் மூலமா சொல்ல எடுத்தா. ஆனா நான் தான், நீ சின்ன வயசு பொண்ணு, இதெல்லாம் தாங்க மாட்டேன்னு அந்த லெட்டரை உங்ககிட்ட இருந்து காணாமலே போக வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதும் மாயா செம்மையா அதிர்ச்சி ஆகிறாங்க. பெரியம்மா அப்பனா என் அம்மாவால் தான் உங்க வாழ்க்கை கட்டுருச்சா? இல்ல மாயா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பேச்செல்லாம் பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ அதை பத்தி எதுவுமே யோசிக்காத. அப்பனா அதான் பெரியப்பா இவ்வளோ இது கண்ட்ரோலோட இருக்காரா? ஆமா மாயா, அதெல்லாம் மிகப்பெரிய கதை, நடந்து போச்சு. ஆனா உன்னோட விஷயத்துக்கு வரேன். நீ சீனுவும் காதலிக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உன் அம்மாவால ஏற்பட்ட அசிங்க மாதிரி உன்னாலே இந்த வீட்டுக்கு ஏற்படக்கூடாது மாயா, அதுக்கான சத்தியம் தான் இது அப்படின்னு சொன்னதும் மாயா செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. எனக்கு புரியல பெரியம்மா, நான் எங்க சீனு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிடுவேன்னு பயப்படுறீங்களா? ஐயோ அப்படி இல்லை மாயா, எனக்கு தெரியும் பெரியம்மா. இங்க பாருங்க, அப்பவே சீனு என்ன திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுக்கு கூட்டிட்டு போனப்பவே என் அம்மா மாதிரி நான் பண்ணிக்க முடியும், ஆனா நான் பண்ணல. ஏன் தெரியுமா? என்ன சொந்த பிள்ளையா நினைக்கிறேன். என் ரகுராம் பெரியம்மா இந்த வீட்டுல இருக்கிற பாட்டி, அத்தை, சித்தப்பா, சித்தி இவங்க ஆசீர்வாதத்துல தான் என் கல்யாணம் நடக்கணும்னு நான் அந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு வந்தவ பெரியம்மா. அப்படிப்பட்ட என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஐயோ அப்படி இல்லை மாயா, இங்க பாருங்க, அதான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்களை மீறி நானும் சீனுவும் கல்யாணம் பண்ண மாட்டேன் பெரியம்மா. மாயா நான் சொல்றது உனக்கு புரியல மாயா, நான் சொல்ல வர விஷயமே நீ சீனுவை கல்யாணமே பண்ணக்கூடா அப்படின்னு சொன்னதும் மாயா அதிர்ச்சி ஆகுவாங்க. இப்படிதான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.